புத்தூர் சந்தியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தியை பார்த்தால் தெரிகின்றது மூன்று பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு நேர்ப்புறமாக சென்றால் பருத்தித்துறை, இறுதியாக பருத்தித்துறை இருக்கின்றது. அச்சுவேலி, ஆவரங்கால் போன்ற பிரதேசங்களை கடந்து பருத்தித்துறையை சென்றடைய முடியும். அதை விட எனக்கு இந்த புறமாக செல்கின்ற வீதியினூடாக சென்றால் சுண்ணாக பகுதியை சென்றடைய முடியும். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக புத்தருடைய பரம்பரைகள் வாழ்ந்த இந்த இடம், புத்தருடைய அந்த செல்வாக்கள் எல்லாம் இந்த இடங்களிலே காணப்பட்டிருந்தது. அவருடைய பிறப்பு சார்ந்த மரபுகள் இந்த இடங்களிலே அதிகளவாக இருந்தபடியால் இந்த இடத்துக்கு சிறப்பாக புத்தூர் என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. அதைவிட ஒரு பிரபலமான முதியோர் மடம் கூட இந்த இடத்திலே காணப்படுகின்றது. இங்கே மெத்தடிஸ்ட் என்ற பெயரில் தான் பாடசாலை என்றாலும் சரி, சர்ச் தேவாலயம் என்றாலும் சரி, அந்த மடம் என்றாலும் சரி, அந்த பேர் தான் இயங்கி வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த புத்தூரை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை பார்க்கலாம். நேர்களை வாருங்கள் தொடர்ந்து. புத்தூரை பொறுத்தவரை அதிகளவானவர்கள் இந்து மக்களாகவே காணப்படுகின்றார்கள். இருந்தாலும் ஒரு சில பகுதி மக்கள் கிறிஸ்தவ சமயத்தையும் கொண்டவர்களாக விளங்குகின்றார்கள். அந்த வகையில் எனக்கு பின்னால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற புனித லூக்கா தேவாலயம் பல நூற்றாண்டுகளை கடந்த தேவாலயமாக இந்த இடத்துல காணப்படுகின்றது. இந்த தவக்காலங்களில் இங்கே விசேட பூசைகள், ஆராதனைகள் எல்லாம் இடம்பெறுவதாகவும் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த தேவாலயத்தை நாடி வருகின்றார்கள். இது பல நூற்றாண்டுகளை கடந்த தேவாலயமாக இந்த புனித லூக்கா தேவாலயம் விளங்குகின்றது. எங்களுடைய நாட்டிற்கு படையெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே இருந்து பல வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள் இப்பொழுதும் காணப்படுகின்றன. அந்த வகையில் எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மெத்தடிஸ்ட் முதியோர் மடம் ஒல்லாந்தர் காலப்பகுதியிலே இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தை புத்தூரை பொறுத்தவரை மிகவும் பழமையான கட்டிடமாக இந்த மெத்தடிஸ்ட் முதியோர் மடம் விளங்குகின்றது. பாடசாலை என்றாலும் சரி, மெத்தடிஸ்ட் என்ற பெயர் தான் இயங்கி வருகின்றது. ஒல்லாந்தர்கள் தங்களுடைய செல்வாக்கை விஸ்தரிக்கும் நோக்கமாக இந்த இடத்துல இந்த மடத்தை கட்டியிருக்கின்றார்கள்.
புத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் காணப்படுகின்றது. அதைவிட இந்தியாவிலே வந்து நேபாள பகுதியிலே காணப்பட்ட லும்பினி என்ற இடத்திலே சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் மகனாக பிறந்தார் சித்தார்த்தர். அந்த வகையிலே வந்து வாழ்வில் மூப்பு பிணி சாக்காடு என்ற 3 இந்த விடயங்களை கண்டு பயந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலிருந்து துறந்து நயரஞ்சனி ஆற்றறையில் தியானத்தில் நின்ற பொழுதுதான் இந்த புத்தருக்கு கூட ஒளி கிடைத்திருக்கின்றது. ஒற்றை காலில் தியானம் செய்திருந்தபடியால் அவர் அந்த இடத்திலே புத்தரானார். அந்த வகையில் வந்து இந்தியாவிலே இவருடைய பிறப்பு காணப்பட்டாலும் பல இடங்களில் இவருடைய பிறப்பு சார்ந்த மரபுகள் காணப்பட்டிருந்தது. அதைவிட அனுராதபுரம் புலனறுவை போன்ற பகுதியிலும் வந்து புத்தருடைய சிலைகள் அதிகமாக காணப்பட்டிருந்தது. அதே போலத்தான் இந்த புத்தூர் பகுதியிலேயும் புத்தர் வாழ்ந்ததாகவும் அவருடைய பரம்பரைகள் இங்கே இருந்து பல அறிவுரைகளை நிகழ்த்தியதாகவும் இதன் காரணமாகத்தான் கூட இந்த இடத்திற்கு புத்தூர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. புத்தூர் பகுதியிலே வந்து மெத்தடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை ஒரு மிக முக்கியமான பாடசாலையாக கருதப்படுகின்றது. ஒல்லாந்தர் காலப்பகுதியிலே கூட இந்த பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கலாம். என்று சொன்னால் 1818ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு தலை நிமிர்ந்த பாடசாலையாக இந்த பாடசாலை விளங்குகின்றது. இது வந்து ஆரம்ப பிரிவு பாடசாலை வந்து இதற்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட வந்து புத்தூர் பகுதியிலே வந்து சோமஸ்கந்தா கல்லூரி கூட ஒரு முக்கியமான பாடசாலையாக கருதப்படுகின்றது. கந்தன் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான். அன்று தொடக்கம் இன்று வரை இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஜாழ் நகரத்திலிருந்து பருத்தித்துறை ஊடாக அச்சுவேலி ஆவரங்கால் பகுதியை கடந்து தொண்டமானாறு செல்வ சந்நிதி ஆலயத்தை அடைவதற்காக பெருமளவான மக்கள் வந்து இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை விட வந்து அந்த பாதை எங்கே செல்கின்றன சொன்னால் புத்தூர் சந்தி ஊடாக சாவகச்சேரிக்கு அந்த பிரதான பாதை செல்கின்றது. தனியார் பேருந்துகள் அதை விட அரசு பேருந்துகள் இலக்கம் 862 பேருடைய அரசு பேருந்து தற்பொழுது கூட சற்று நேரத்துக்கு முன்னர் அந்த பேருந்து அந்த இடத்தை கடந்திருந்தது. வழமையாக அன்று தொடக்கம் இன்று வரை அந்த பேருந்து சாவகச்சேரிக்கு செல்கின்றது புத்தூர் சந்தி ஊடாக. புத்தூர் பகுதியிலே மிகவும் பழமையான ஒரு ஞான வைரவர் ஆலயம் அமைவு பெற்றுள்ளது. இந்த இடங்களெல்லாம் முன்னே நாட்களிலே வந்து பச்சை காடுகளாக காணப்பட்டிருந்தது. இது ஒரு தனியாருடைய காணி. அவர் தற்செயலாக இந்த இடத்தில் அந்த காணியை வந்து துப்புரவு செய்ய முகமாக இங்கே வந்திருக்கின்றார். அப்பொழுது வந்து ஒரு மரக்குற்றிக்குள்ளிருந்து இந்த ஞான வைரவருடைய சிலை தானாகவே கிடைத்திருக்கின்றது. உடனே அவர் இந்த இடங்களை துப்புரவு செய்துவிட்டு ஆரம்ப காலங்களிலே வைத்து வழிபட்டிருக்கின்றார். பிறகு காலம் செல்ல செல்ல இந்த ஆலயத்தை இவ்வளவு பெரிதாக வளர்ச்சி வர செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு பழமை மிக்க ஆலயமாக ஒரு தான் தோன்றிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. மண்ணிலே கால் புதைத்து
மணிக்கணக்காய் வேலை செய்யும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் முன்னைய நாட்களிலே அதிகளவாக இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதை விட இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாயம் இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்பொழுது நவீன யுகத்தில் வந்து விவசாய தொழிலை கைவிட்டு பெரும்பாலான மக்கள் வந்து சேவை தொழிலை செய்கின்றார்கள். அதை விட சிறுகாய் தொழில் இவ்வாறான பல வேறுபட்ட தொழில்களை செய்கின்ற மக்கள் தான் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த புத்தூர் பகுதியிலே. புத்தருடைய பரம்பரைகள் வாழ்ந்த இந்த இடத்தை பற்றிதான புத்தூரை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. காட்டிலே விறகுகளை வெட்டி கொண்டு இந்த சைக்கிளிலே மிக அழகான முறையிலே அடுக்கி வைத்து கொண்டவர் இந்த வழியினோட சென்று வந்த பொழுது அந்த இடத்தில் வந்து ஏதோ தேவைக்காக அந்த முதியவர் வந்து ரங்கி விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்க்க அவர் செல்ல போகின்றார். நாங்கள் கூட அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்க. வணக்கம் தாய்நாடு. பொறுத்தவரை வந்து காலத்துக்கு காலம் பல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலாவதாக அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி செய்த மன்னனாக இந்த பண்டுகாபிய மன்னன் குறிப்பிடப்படுகின்றான். அவனை பின்தொடர்ந்து பல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதிலும் வந்து பௌத்த மதத்தினுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த மன்னன் தான் வந்து இந்த தேவநம்பிய திச மன்னன். இவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பல விகாரைகள் கூட நிறுவப்பட்டிருக்கின்றன. அதை பின்தொடர்ந்து வந்த மன்னர்கள் குறிப்பாக துட்டகைமுனு, விஜயபாகு போன்ற மன்னர்களாலும் வந்து பல விகாரைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த பசவ குளத்திற்கு அருகில் இருந்து பார்க்கின்ற பொழுது 3 விகாரைகள், குறிப்பாக மிரிசவெட்டிய, ருவன்பிலிசாய, ஜேதவனராம போன்ற 3 விகாரைகள் எங்களுடைய கண்களுக்கு விருந்தளிப்பதாக அமைகின்றன. அந்த விகாரைகளை பற்றியும் அந்த மன்னர்களை பற்றியதுமான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்ப்போம் பாருங்கள். தலை சிறந்த மன்னர்கள் பலரை குறிப்பிட முடியும். அந்த வகையிலே ஒரு சிறந்தவனாக மூத்த சிவ மன்னனுடைய மகனாகிய இந்த தேவநம்பிய திசனுடைய ஆட்சி காலம் வந்து மிகவும் ஒரு பொற்காலமாக கருதப்படுகின்றது. அதைவிட வந்து புத்த மதத்தினுடைய உருவாக்கத்திற்கு, அதாவது பௌத்த மதத்தினுடைய உருவாக்கத்திற்கு இந்த மன்னனே காரணமானான். எப்படி என்று சொன்னால், இவர் ஆரம்பத்திலே வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தார். பிற்பட்ட காலப்பகுதியிலே வந்து இவருக்கும் இந்திய மன்னனாகிய அசோகனுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு காணப்பட்டிருக்கிறது. இவருடைய முடிசூட்டு விழாவிற்கு கூட அசோக மன்னன் தான் வந்து பல பொருட்களை இங்கே அனுப்பி வைத்தான். அதன் காரணமாக இவர்களிடையே பல நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பின்னர் அசோக மன்னன் தன்னுடைய மகனாகிய மஹிந்தவை வந்து இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். மஹிந்த தேரர் இங்கே வந்த வேளை இவர் மிகுந்தலை குன்றிலே வந்து அவர் பௌத்த மதத்தை போதனை செய்து கொண்டிருந்த வேளை இந்த தேவநம்பிய திச மன்னன் வந்து அங்கே சென்றிருக்கிறார். அங்கே சென்ற வேளை சுள்ள பத்திம தூமம சுத்த என்ற அந்த போதனையை கேட்டு உடனே மனந்திருந்திருக்கிறார். அந்த இடத்திலே அவர் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டார்.
பகுதிகளிலிருந்து அந்த வேறு பல பிக்குகளை இங்கே வரவழைத்து போதனைகளை மேற்கொண்டிருக்கிறார் மஹிந்த தேரர். பிற்பட்ட கால பகுதியிலே வந்து பெண்கள் பௌத்த மதத்தை தழுவுவதற்கு ஆவலாக இருந்த வேளை அவர் தன்னுடைய சகோதரியாகிய சங்கமித்தவை இங்கே வரவழைத்திருக்கிறார். சங்கமித்த வெள்ளரசு மரக்கிளையை வந்து தன்னுடைய தலை முடிக்குள்ளே வந்து ஒளித்து வைத்து கொண்டு வந்த கதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவர்தான் வந்து இந்த இடத்திலே இந்த ருவன்வெளி சாய விகாரையை நிறுவியிருக்கிறார். அதைவிட அந்த மிகுந்தலை குன்றிலே உள்ள விகாரையும் கூட அவரே சிறப்பாக நிறுவியிருக்கின்றமை ஒரு சிறப்பான விடயமாக அமைகின்றது. ஆட்சி காலத்திலே வந்து இன்னொரு பொற்காலமாக சிறந்த முறையிலே முழு இலங்கையையும் சிறப்பாக ஆட்சி செய்த மன்னனாக இந்த துட்டகைமுனு மன்னன் கருதப்படுகின்றான். இவர் வந்து காவண்டிச மன்னனுக்கும் விகாரமாதேவிக்கும் வந்து மகனாக பிறந்தார். இவர்களுக்கு வந்து 2 புதல்வர்கள் காணப்பட்டார்கள். இந்த துட்டகைமுனுடைய பிறப்பானது ஒரு வித்தியாசமானதாக அமைய பெற்றுள்ளது. என்னவென்று சொன்னால், விகாரமாதேவி கருவுற்றிருக்கும் போது ஒரு கனவு கண்டார். என்னவென்று சொன்னால், பல ஜானைகள் வர்த்தக ஜானைகள் வந்து இலங்கை கரையை அடைவதாகவும் அந்த கனவை கண்டவுடன் அவர் போய் ஒரு ஜோசிதரிடம் தன் கனவை கூறும் பொழுது அவர் வந்து அதை நல்ல கனவு நல்ல சகுனம் என்று கூற, என்ன காரணம் என்று சொன்னால், இவன் இந்த துட்டகமினுடைய புறப்பானது முழு இலங்கைக்குமே ஒரு சுபீட்சமாக அமையப் போகிறது. இவன் இந்த அனுராதபுரத்தை மட்டுமல்லாது முழு இலங்கையையும் இன்னும் தமிழர்களுடைய ராட்சியத்துக்கு முடிவு கட்டப் போகின்றார் என்று சொல்லி அந்த கனவை கூற அவர்களுடனே கிட்டத்தட்ட 500 பிக்குகளுக்கு மேல் வரவழைத்து உபசம்பதா விழா மாதிரி நடாத்தி அவர்களை கௌரவித்து விட்டார்கள் அவருடைய பெற்றோர்கள். அவன் பிறந்தவுடன் தந்தைக்கு வந்து இந்த தமிழர்களுடைய ஆட்சியிலே வந்து அவன் தீண்டுவது வந்து விருப்பமில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், தமிழர்களும் சிங்களவர்களும் வந்து சமமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் விரும்பினார். அதைவிட வந்து இந்த இலங்கையிலே வந்து 44 வருடங்கள் சிறப்பான முறையிலே ஆட்சி செய்த மன்னனாகிய இந்த இல்லாள மன்னனை வந்து வீழ்த்துவதிலே தந்தைக்கு மிகுந்த பயம். அவர் ஒரு சமயம் வந்து உணவூட்டுகின்ற வேளை 3 கவளமாக உணவை பிடித்து 3 விடயங்களுக்காக அவரிடம் உணவை ஊட்டிக் கொண்டிருந்த வேளை அவருடைய 2வது கருத்து என்னவென்று சொன்னால், இந்த எல்லாள மன்னனுடன் போர் புரியக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அப்படியே கால்களை முடக்கி கொண்டு இந்த துட்டகைமுனு மன்னன் உறங்கிக் கொண்டிருந்தார். இதை கண்ட தாய் என்ன செய்திருக்கிறார் என்றால், நீ நிச்சயமாக இவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்ல தாய் அப்படி ஊட்டி வளர்க்க அப்படியே வளர்ந்த துட்டகைமுனு மன்னன் தந்தையினுடைய இறப்பின் பின்னர் இந்த எல்லாளனுடன் போரிட்டு சிறந்த முறையிலே வெற்றி பெற்றான். அது மட்டுமல்லாத எல்லாளன் ஒரு நீதி தவறாத மன்னன் என்ற காரணத்தினால் வந்து அவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கிலே எல்லாளனுடைய உருவச்சிலையை பொறித்து ஒரு சிறப்பான ஒரு ஞாபகத்தை தூவி அமைத்து அந்த இடத்திலே செல்லுகின்ற வாகனங்களோ இல்லது அந்த இடத்திலே செல்லுகின்ற குதிரை வண்டிகளில் செல்பவர்களோ வந்து இறங்கி அந்த இடத்திலே அந்த தூபிக்கு தலைவணங்கி விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற கோட்பாடு கூட அன்று தொட்டு இன்று வரை இருந்து வந்தது. ஆனால் யுத்தம் நிறைவடைந்த பின்னர், இந்த நடந்து முடிந்த யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையை ஆட்சி செய்ய வந்த சில ஜனாதிபதிகள் வந்து அதனை தடை செய்திருக்கிறார்கள். கிபி 1703 ஆண்டிலே வந்து சோழருடைய ராட்சியத்திற்கு முற்றுகையிட்டு இந்த இலங்கையிலே தன்னுடைய ராட்சியத்தை நிறுவிக்கொண்ட பொலிநகரை தலைநகராக்கி இலங்கையிலே ஆட்சி புரிந்த விஜயவாகு மன்னனை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த மன்னனுடைய ஆட்சி காலத்திலே வந்து அவன் தன்னுடைய முடிசூட்டு விழாவிற்காக இந்த அனுராதபுரத்திலே உள்ள
ஒரு மாளிகை அமைத்திருக்கிறார். அந்த மாளிகை இன்றும் ஒரு தொல்பொருட் சின்னமாக காணப்படுகிறது. அதைவிட அந்த மாளிகையிலே வந்து குபேரருடைய காவலர்கள் இவருடைய உருவச்சிலை கூட ஆங்காங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ருவன்வெளி சாய மிரிசவட்டிய இன்னும் அபயகிரி, அதிலும் வந்து இந்த அபயகிரி மிரிசவட்டிய போன்ற விகாரைகளை இந்த விஜயபாகு மன்னனை அமைத்திருக்கிறான். இவனுடைய ஆட்சி காலமானது ஒரு பொற்காலமாக காணப்படுவதோடு இன்னும் இவன் தான சாலைகள், மகாபாலிகள் இன்னும் பல்வேறு அமைப்புகளை அமைத்து இந்த இலங்கைக்கு மட்டுமல்லாது இந்த பௌத்த மதத்தினுடைய வளர்ச்சிக்கும் வந்து பெரும் பங்காற்றியிருக்கிறவை ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. இந்த வரலாற்று பொக்கிஷமான இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே, இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.